ஹாய் நண்பா, நேற்று இரவு ஒரு 11:30 மணி அந்த அளவில் வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அது என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் ப்ரீவியஸாக நடந்த கிரவுண்ட் டெஸ்ட் அதெல்லாம் முடிஞ்சு போலீஸ் கான்ஸ்டேபிள் அந்த போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து நேற்று புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஃபுல்லாக தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செலெக்ஷன் லிஸ்ட் தான் வந்து இது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 148 வேக்கண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியே அவங்க சொன்ன மாதிரியே யூஆரில் இவ்வளோ பர்சன்டேஜ், இதே ரிசர்வேஷன்னா 25, எஸ்சி எஸ்டினா 20, அந்த ரிசர்வேஷனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அந்த மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சில ரோல் நம்பர்லாம் வந்து கொடுத்து கேண்டிடேட் மஸ்ட் அப்பியர் இன் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அண்ட் செக்யூர் த ப்ரிஸ்கிரைப்டு மினிமம் குவாலிஃபைங் ஈச் பேப்பர் டு பி கன்சிடர் பில் ஃபார் த இன்க்ளூஷன் ஆஃப் த மெரிட் அக்கார்டிங்லி ஃபாலோயிங் கேண்டிடேட் ஹூ அப்பியர்டு எய்தர் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் வேர் நாட் த ஓவரால். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஓவரால் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து நீங்கள் போக முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. சில இஷ்யூஸ்லாம் வந்து இருக்குது. அந்த நம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க போல். ஸோ அது எப்படின்னு வந்து கிளியராக வந்து பார்த்துங்க. ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி வந்து பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, யூஆர் அந்த கேட்டகரியில் வந்து அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 16 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கண்டக்டட் அதில் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 34 கிட்ட வந்து 39 கிட்ட வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அடுத்தது வந்து எம்பிசி அந்த கேட்டகரியில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 வேக்கண்ட்டு, அதில் வந்து 2 வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஓபிசியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 வேக்கண்ட்டை வந்து ஓபிசி அதர் பேக்வேர்டு கிளாஸஸில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் அது வந்து இது வந்து பாய்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்க்குறோம், கேர்ள்ஸுக்கு வந்து அப்புறம். ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒன்று வெயிட்டிங் லிஸ்ட் வந்து விடவே இல்லை. ஓகேவா? அது வந்து அவங்களே கால்ஃபர் பண்ணுவாங்க போல். ஸோ ஷெட்யூல் கேஸ்ட்டில் வந்து ஒரு 16 வேக்கண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இபிசியில் ஒரு 2 வேக்கண்ட்டு, பிசிஎம் அதில் வந்து ஒரு 2 வேக்கண்ட். ஸோ என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆன எல்லாருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் மேலே போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபீமேல் வந்து டோட்டலாக வந்து அன்ரிசர்வில் பார்த்தீங்கன்னா 16 வேக்கண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓபிசியில் வந்து ஒரு 5 வேக்கண்ட்டு, எஸ்சியில் வந்து ஒரு 4 வேக்கண்ட்டு, ப்ளஸ் வந்து ஒரு மொத்தமாக ஒரு 7 வேக்கண்ட் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது கேர்ள்ஸில் வந்து இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரிலாம் வந்து இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நேற்றோட செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ யாருக்குன்னா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி அவங்கள்ட்ட தான் வந்து கேட்கணும். சரி, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபைனல் லிஸ்ட்டு. இதில் இருக்கிறவங்க தான் வந்து செலக்டடு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுமாரி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.